வணக்க நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சினிமா துறையில் அடுத்தடுத்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள் மரணமடைந்துக்கிட்டே போகிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு திரைப்பிரபலம் மரணமடைந்து போனது ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களையும் இசை ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வாங்க, அவங்க யாரு, அவங்க எதனால் இறந்து போனாங்க, என்ன காரணம்னு இப்போது வெளியாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாகவே தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இசைத்துறை, சினிமா துறை, நிறைய துறையிலேருந்து, அரசியல் துறையிலேருந்து தொடர்ந்து நம்ம முக்கியமான தலைவர்களை இழந்துக்கிட்டே வரோம். இதனால் பொதுமக்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பாடகி திடீரென மரணம் அடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. பிரபல பின்னணி பாடகி திடீரென காலமாக்கி போயிருக்காங்க. இசை ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகில் பிரபல பின்னணி பாடகி உமா ரமணன். இவங்க 1980களில் வெளியான நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூங்காதே வாய் திறந்து என்ற பாடலின் மூலம் பாடகியாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க. சென்னை அடையாறில் வசித்து வந்த உமா மரணமடைந்து கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு வயது 69. இவருடைய மரண செய்தி கேள்விப்பட்டவுடனே ஒட்டுமொத்த இசை ரசிகர்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. நிறைய முன்னணி பாடகர்கள் உமாராணியை மருத்துவமனையில் இருக்கும்போதே விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இவங்களுக்கு மருத்துவமனையில் இருக்கும் கேட்டு நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் இவங்க உடல்நலம் தேறி வீடு திரும்புவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மரணமடைந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. உமா ரமணின் மறைவால் இசை ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. இளையராஜா இன்னிசையில் பூங்காதே தாள் உத்திரவா என்ற பாடலை தீபன் சக்கரவர்த்தியுடன் பாடியிருந்தாங்க. கேளடி கண்மணி, தூரல் நின்று போச்சு, வைதேகி காத்திருந்தாங்க, தில்லுமுள்ளு, பன்னீர் புஷ்பங்கள், முதல் வசந்தம், ஒரு கைதியின் டைரி, புதுமை பெண், தென்றலை என்னை தேடு, திருப்பாச்சி உட்பட பல திரைப்படங்களில் இவங்க பின்னணி பாடலுக்கு பாடியிருக்காங்க. இவரது திடீர் மறைவுக்கு இசை பிரியர்கள், பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இன்று மாலை அவங்க நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவங்க குடும்பத்தினர்கள் இணையதளத்தின் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இவங்களுடைய மறைவுக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.